வணக்கம் மக்களே. என்னங்க அண்ணாமலை எப்படி செஞ்சுட்டாரு? எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சங்கடமா போச்சு. தமிழ்நாட்டில் வந்து நதம் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, போதைப்பொருள் இது, கொலை கொள்ளை இப்படி நடக்குது. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வேற வந்து துன்புறுத்தல் இப்படி நடக்குது. இதை எதுவுமே என்னால் தடுக்க முடியல, உரிய நீதி வாங்கி கொடுக்க முடியல, திமுக வந்து ஆட்சியிலேருந்து இறக்க முடியல, அதனால எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன்னு அண்ணாமலை வந்து சாட்டை வச்சு அடிச்சு அவரே அடிச்சுக்கிட்டாரு. நேற்று இதை சொல்றப்ப கூட நான் நினைச்சேன் வந்து ஏதாவது சும்மா ஏதாவது பேருக்கு வந்து சாட்டையை வச்சு அடிப்பாருங்க, ஏதாவது விளையாட்டுக்கு கணக்கு காட்டுறதுக்காக அடிப்பாருங்க. அப்படித்தானே போராட்டம் பண்ணுவாங்க. மதுவிலக்கு போராட்டம்னா வந்து சும்மா போட தூக்கிடுது. கனிமொழி அக்கா, உதயநிதி என்ன ஸ்டாலின் ஐயெல்லாம் போராடினாங்க. சும்மா பேருக்கு பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. திமுக உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லி திமுக சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி போய் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. டீயை குடிப்பாருங்க, பிரியாணியை துப்பாருங்க. கேட்டால் உண்ணாவிரதம் பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு உண்ணாவிரதம் முடிச்சுட்டோம் பாருங்க. இதே காலங்காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு அரசியல் அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் அண்ணாமலை ஏதாவது செய்ய போறாப்புல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா காலையில் வந்து வாகரே வந்து சாட்டை எடுத்துட்டு அவர் பாட்டு டம்னு அடிக்கிறாப்புல. இப்போ பலார் அடி வந்து இந்த தெருவில் வந்து இது பண்ணுவாங்க, யாசங்கட்டு வருவாங்களே, அவங்க அந்த தரையில் அடிச்சா சவுண்ட் வருமே, அந்த மாதிரி உடம்புல அடிக்கிறாங்க. எனக்கு சங்கடமா போச்சு. கழுத்துல வர சுத்துச்சு. கழுத்தது இருக்கணுமோனாலும் எனக்கு பதறிட்டேன். உண்மையிலேயே முதுகு பிஞ்சிருக்க, தோல் உறிஞ்சிருக்கான். அவ்வளவு கண்ணுலாம் கலங்கிருச்சு. அண்ணாமலைக்கு கலங்கிருச்சு, வலி அப்படி இது பண்ணிருச்சு. வெளியே கேட்டாம இது பண்ணிட்டாப்ல. ஆனா இதை வந்து இப்படி செய்யறாப்புல வந்து ஒரு தலைவர் இந்த மாதிரி செய்யணும் அவசியம் இல்லை. இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து சட்டையை கழட்டி போட்டு வந்துருவார், நடப்பாரா? உதயநிதி சட்டையை கழட்டி போட்டு இது பண்ணுவாரா? இல்லை திருமாவளவன் செய்வாரா? யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. சட்டையை கழட்டிட்டு இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து இது பண்றாப்புல, அப்படி செஞ்சிருக்காப்புல. மக்களோட மக்கள் இப்படி இருக்காங்க, நானும் அப்படித்தேன் அப்படின்னு காட்டுறாப்புல. இதை பாராட்டணும், இல்லைன்னா கடந்து போகணும். இதுக்கு வந்து வன்னியரசு சொல்றாப்புல, திமுக விடுதலை சிறுத்தை கட்சி வன்னியரசு வந்து என்ன அண்ணாமலை லூசுத்தனமா செய்யறாரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை வந்து அப்படி இப்படின்னு பேசி ஒரு மட்டமா பேசிட்டாப்புல. அடுத்து KS அழகிரி வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர், அவர் என்ன சொல்லியிருக்காப்புல, வெயில் காலத்துல வந்து இதெல்லாம் வந்து அண்ணாமலை நடிப்பெல்லாம் நாங்கள் அந்த காலத்திலே பார்த்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து RS பாரதி வந்து பகுத்தறிவு இருக்கவங்க இதை செய்ய மாட்டாங்க, திமுக சொல்லியிருக்காரு. பகுத்தறிவு இருக்கவங்க செய்ய மாட்டாங்க, அது முட்டாளையும் செய்வாங்க. அண்ணாமலை ஒரு கோமாளி அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு RS பாரதி. இவர் ஊடகங்களையே தவறா பேசினவர் இந்த RS பாரதி. திமுக அண்டி பிழைக்கிற, உறிஞ்சி தீ சாப்பிட்ற, வந்து காசு வாங்கி திமுக ஒரு அடிமையா வேலை செய்யற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முத்தரசன் சொல்லியிருக்காப்புல, வெயில் காலத்துல நம்ம மண்டை கலந்துக்கிறோம், ஒரு 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 இதாக நடப்பாங்க. இவர் என்ன வந்து மழை காலத்துல இப்படி நடக்கிறாப்புலன்ட்டு அண்ணாமலையை வந்து மணலில் பாதிக்கப்பட்ட மாதிரிலாம் பேசுறாப்புல. என்னன்னு வருங்க, இவங்க வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அந்த பிள்ளைக்கு ஏதாவது இப்படி நேர்ந்து இருந்து அவங்களாம் பேசுவார்களே, அவங்களாம் இப்படி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா இதே இது வந்து அதிமுக ஆட்சியாக இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாருங்க, கொதிச்சிருப்பாருங்க. கனிமொழி அக்காலாம் இருக்காங்க, மணிப்பூர் வரையும் போனாங்க. இங்கே வரைக்கும் வந்து எங்களுக்கு போராடக்கூடாதா? அந்த அண்ணா பிள்ளைகள் இருக்கிற மாணவிட்ட அவர் பேர போராடக்கூடாதா? அந்த இன்னொரு சாருங்கிறவ யாரு, ரெண்டாவது ஆள் ஆறுன்னு வந்து உதயநிதி அண்ணன்ட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் கேட்கக்கூடாதா? கேட்க மாட்டாங்க. அது மட்டும் ஜோதிமணி அக்கா, தமிழிசை தங்கப்பாண்டியன் யாருமே பேசல. இந்த சுந்தரவல்லி அக்கெல்லாம் எங்கதையும் போனாங்க தெரியல. அவங்களாம் அதிமுக பீரியடாக பயமா பேசுவாங்க. அடுத்து திமுக இருக்கும் இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க, விடுதலை சிறுத்தை திருமாவளவன் என்ன உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சா, காஷ்மீர்ல நடந்துச்சு, அங்க பீகார்ல நடந்துச்சுன்னு பேசுவாரு. இப்ப எங்க சென்னையில் நடந்திருக்கு, ஒரு வாயை திறந்து கொஞ்சம் பேசக்கூடாதா? எதுவுமே பேச மாட்டாங்க. இந்த சம்பவமே நடக்காத மாதிரி இருக்காங்க. அதை விட இன்னொருத்தர் இருக்காரு, பனையூர் பண்ணையாரு. வருதே வந்து பனையூர் பண்ணையார் ஒருத்தர் இருக்காரு, வீட்டை விட்டே வர மாட்டாரு, அந்த பங்களாக்குள்ளேயே இருப்பாரு. புயல் நிவாரணம், வெள்ள நிவாரணம் கொடுத்தா கூட வீட்டுக்குள்ள வச்சுதான் கொடுப்பாரு. அவங்கள வர வச்சு, அந்த மாதிரி இந்த மாணவியையும் அங்கிருந்து வர வச்சு வீட்டில் வச்சு ஆறுதல் சொல்லுவார் போல. ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதோ அந்த செஞ்சவனை, அந்த ஞானசேகருங்கிறவனை வீட்டுக்கு வர வச்சு அவனை கண்டிப்பார் போல. என்னங்க கொடுமையா இருக்கு. இதுக்கு கூட ஒரு கணிக்க கூடாதா? அவர் வந்து எம்ஜிஆரை வந்து அவருக்கு பிடிக்காது, பெரியார்னா இது பண்ணுவார், அந்த மாதிரியாலாம் இருக்காப்புல. வெளிநாட்சியருக்கு மட்டமதியான போட்டு இது பண்றாரு, வாழ்த்து போடுறாரு, வந்து நினைவு அனுசரிச்சு பூவை போடுறாரு, காலையெல்லாம் சும்மா இருக்காரு, மட்டமதியான இது பண்றாரு. என்னதே நடக்குதோ தமிழ்நாட்டில். ஆனா அண்ணாமலை ஒரு நல்ல ஒரு தொடக்கமா தமிழ்நாட்டில் இது பண்றாரு. நம்மதே தமிழ்நாட்டில் வந்து விழிப்புணர்வோட இருந்துட்டு நம்ம ஆதரவை தெரிவிக்கிறோம். இந்த இதையும் வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு கிண்டலும் கேலியும் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, நம்ம வந்து அடுத்த திராவிட ஆட்சியில நம்மளை காப்பாற்ற வந்து அண்ணாமலை விட்டு அடுத்து ஒரு 50 வருஷம் கழிச்சு அது மாதிரி ஒரு ஆக்டிவான ஆள் வருவாங்க. அதனாடி நம்ம இருக்க மாட்டோம். அதை பார்த்துக்கோங்க. தமிழை போட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.